வணக்கம் நம்ம அன்பு தமிழ். February 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் துக்கமாகவும் கொண்டாடுற நாள் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த February 14. அப்படி என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டே ஒரு பக்கமாகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டே. அதாவது என்னென்னா February 14 அன்னைக்கு ஒருத்தவங்க இறந்ததை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கும் இன்னொருத்தவங்க இறந்ததை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடே வந்து அஞ்சலி செலுத்தும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளாக் டே, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அஞ்சலி செலுத்த வேண்டிய நாள். அப்படி துயரமாகவும் கொண்டாடுறதுக்கும் 2 நாளும் ஒரே நாள் அமைஞ்சது அந்த February 14. February 14 நம்ம வேலண்டைன்ஸ் ஸ்டோரிலாம் பார்த்துருப்போம். அதாவது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்தது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவர்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க பிடிச்சவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனம் விட்டு பேசுறது அது எல்லாமே நடக்கிறதா அந்த February 14 அன்னைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். அவங்களோட ஆனிவர்சரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்பை பரிமாறுக்கும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. இந்த February 14 இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி கொண்டாடினா ரோம் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியஸ் டூன்னு ஒரு மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் கொண்டு வருவான். இவர் எதுக்காக கொண்டு வருவார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரோம் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்காது. மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அதிகமாக இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் வந்து நிறைய பேர் சேர மாட்டாங்க. நிறைய பேர் சேராதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் மிலிட்ரிங்க ஆள் சேரணுங்கிற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் இது மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்தோம்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பக்கம் போக மாட்டாங்க. ஸோ எல்லாரும் மிலிட்ரி ஃபோர்ஸில் வருவாங்க. ரோமோட மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இவர் இந்த ரூல்ஸை கொண்டு வருவார். இந்த ரூல்ஸ்க்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் வேலண்டைன் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டே இருந்திருப்பா. இந்த விஷயம் வந்து ராஜாவோட காதுக்கு போகும். கிளாடியஸ் டூவோட காதுக்கு வந்த உடனே என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேலண்டைன்ஸை பிடிச்சி ஜெயிலில் போடுவார். ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும் வந்து அங்கே இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற ஒருத்தவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா காதல் வசப்பட்டுவார் செயின்ட் வேலண்டைன். அதனால என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதிடுவார். அந்த கடிதத்தில் வந்து ஃப்ரம் செயின்ட் வேலண்டைன் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரீட்டிங் கார்டு மூலிமா ஒரு கடிதம் கொடுத்துருப்பார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்லால் அடித்து கொல்லப்படுவாங்க. அந்த கொல்லப்பட்ட நாள் தான் February 14. அப்படி February 14 செயின்ட் வேலண்டைன்ஸை வந்து காதலுக்காக இறந்ததுனால அவர் நாளை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த நாள் தான் லவர்ஸ் டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ சீரியஸாக எடுத்து பேசணுமாங்கிறது நான் இதுக்கு வீடியோ மேக் பண்ணணுன்றத. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட முக்கியமாக February 14 நடந்தது என்னன்னா புல்வானா அட்டாக். அப்படி என்னதான் புல்வானா அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்காக நம்ம இங்கே சந்தோஷமா நான் இங்கே சுதந்திரமாக பேசிட்டு இருக்கேன், நீங்கள் சுதந்திரமாக இருக்க, உனக்கு வேண்டியது என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக நம்ம நாடு செஞ்சு தருது. அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இருந்த மிலிட்ரி கிட்டத்தட்ட ஒரு 42 பேர் இறந்துருக்காங்க. அந்த 42 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கான காரணம் என்ன, அந்த 42 பேர் இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தான் அந்த பிளாக் டே கொண்டாடிட்டு இருக்கோம். சரி இந்த 42 பேர் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் கண்டிப்பாக இதை பற்றி நான் முழுசாக பேசணுன்றதா இது வந்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். February 14 பற்றி நம்ம வேலண்டைன்ஸ் டே எனக்கு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பிளாக் டேனா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ. 2019 நடந்த சம்பவம் இது. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு லீவ் விட்டுருக்காங்க. இந்த 2500 பேருக்கு லீவ் விட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அருணாச்சல பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், இமாச்சல் பிரதேஷ் ஆகட்டும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க லீவ் விட்டு 2500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து லீவ் எடுத்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்க மிலிட்ரி ஃபோர்ஸில் வரணுங்கிற எண்ணத்தில் வந்து 2500 பேர் ஒன்றா சேர்ந்து வரணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஜம்முவில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 பஸ்ஸில் வராங்க. எத்தனை பஸ்? 78 பஸ்ஸில் 78 பஸ்ஸில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரோடு மாதிரி எடுத்துக்கோங்க, 2 ரோடு எடுத்துக்கோங்க. ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 78 பஸ் ஒன்றா வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து. இது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து எல்லாரும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா 3:30 வந்து இறங்கிட்டாங்க. 3:30 இறங்குறதுக்கு அப்புறமா சொல்கிறது மிட்நைட் 3:30 சரிங்களா, மிட்நைட் 3:30 வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகருக்கு போனோம். ஸ்ரீநகர் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புல்வானாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அங்கேருந்து ஸ்ரீநகர் போகணுன்னா என்ன பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஏர்லி மார்னிங் 3:30 கிளம்புனாங்க. 3:15 தான் அதாவது டைம் 3:15 தான் வந்து இறங்கினாங்க. இது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ராவல் ஆகும்போது கரெக்டாக 3:15 நடந்த சம்பவம். ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது அதில் அகமத் தார் 22 பையன் ஒருத்தன் 10th முடிச்சுட்டான். அவன் 10th முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து படிக்கிற மேற்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வசப்படுத்துறாங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து அதே புல்வானா டிஸ்ட்ரிக்ட்ல அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
காஷ்மீருக்கு சொந்தம் கொண்டாடி இந்த அமரன் படம்லாம் பார்த்துருப்பீங்க, காஷ்மீர் எங்களுது நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு சண்டை நடக்கும் பார்த்துருக்கீங்க இந்து முஸ்லீம்ஸ். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாதி பேரை சொல்லிட்டு ஏதோ ஒரு மதம் பேரை சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்குரியது அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 22 பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் பிளாஸ்டா ஒரு பாம் பிளாஸ்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இயக்கம். அது என்ன இயக்கம் வந்து நம்ம தேடி பார்க்கும்போது என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்ம முகமது நபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முகமது நபி கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து உயிர் விட்டுறக்கூடாது, எல்லாருமே இங்கே சமம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இங்க இருக்கிற எல்லா கடவுளும் பேசப்படுது. ஜெய்ஷி முகமது நபிங்கிற இயக்கத்தில் வந்து இந்த அதில் அமர்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர். இந்த 22 பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர். இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே வர அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரோட்ல இந்த ரோடு இருக்குன்னா இன்னொரு ஆப்போசிட் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்துகிட்டே இருக்கான், ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கான். அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வெடிமருந்துகள் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 380 கிலோ 300 கிலோ எக்ஸ்ப்ளோசிவாக இருந்திருக்கு, 80 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ். இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா லிட் ஜென்டூடாங்கிறவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா இவங்க வந்து இந்த பாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டோல் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் திருடப்பட்டிருக்காங்க. அதாவது பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங்லாம் இருக்கும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சு தரமட்டமா ஆக்குறதுக்கு ஹெல்ப் ஆகுற அந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திருடி வச்சுக்கிட்டு இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த கார் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது ஒரு சடனா ஒரு யூ டர்ன் போட்டு அந்த காரில் அந்த பையன் வந்துகிட்டு இருக்கான். சடனாக ஒரு யூ டர்ன் போட்டு ஏதோ ஒரு வண்டியில் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து நேரில் விட்டுட்டான். நேரில் விட்டோம் அந்த பையன் இறக்க போகிறாங்கிறது அவனுக்கும் தெரியுது. அவனுக்கு நம்ம இறக்க போறோங்கிறது தெரிஞ்சு நம்ம மூலியமா வந்து இந்தியன் ஆர்மி கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு சந்தோஷம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 38 பேர், ஒரு பஸ் 38 பேர் இருந்திருக்கான். 38 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வெடிச்சு செதறப்பட்டிருக்கு. அந்த இறந்ததுல வந்து 38 பேர் இறந்துருக்கான். அப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல பஸ் தான் இறங்கி வந்து பார்க்கும்போது என்னன்னு தெரிய வருதுன்னா, யார் இறங்கி வராங்களோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அட்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்னை வச்சு அவங்களை ஷூட் பண்றது இது மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு. இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முதுகு பின்னாடி குத்துற ஒரு விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த தீவிரவாதம் இயக்கம் செயல்பட்டு இருந்தது. அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே தெரியல என்ன நடக்குது, சடனா எல்லாமே உடனே நடந்துகிட்டே இருக்கு. சரி ஏதோ ஒரு பெருசா வந்து நம்மள வந்து தீவிரவாத இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி வளைச்சிட்டாங்க, உடனே மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடனா இந்த விஷயம் யார் மூலியமா நடந்தது, இது காரணம் வேற நமக்குன்னு அந்நிய நாடு எடுத்துக்கிட்டோமோ ஒன்று பாகிஸ்தானா இருக்கும், சைனா வரும். இது காரணம் யாரா இருக்கும் தீவிரமா விசாரிக்கும் போது என்னன்னு தெரிய வருதுன்னா மசூத் அசார். யார் இந்த மசூத் அசார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஜெய்ஷி முகமது நபீன் அந்த இயக்கத்தின் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மசூத் அசார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை ஒரு 40 பேர்கிட்ட ஒரு மிலிட்ரி படையை வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. 38 பேர் பஸ்ல அப்புறம் பஸ்ஸை விட்டு வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேரை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர், உத்தரப்பிரதேஷ்ல இருந்து 12 பேர், அதிகமா போனது அங்கிருந்தான் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஒரு 12 பேரை கொல்லப்பட்டிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா நடந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கு. இது 42 பேர்னு சொல்றாங்க. இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது சில பேரோட பாடிலாம் கிடைக்கவே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்பமா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கை எது கால் எது தெரியாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பலா ஆனதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கிடைச்சிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மசூத் அசாரோட பேச்சை கேட்டுட்டு யார் பண்ணா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து நம்ம ஸ்ட்ராங்கா தான் வச்சுட்டு இருந்தோம். இந்தியன் மிலிட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி வச்சுட்டு இருந்தோம். எப்படி நடந்தது, யாரோட கவனக்குறைவு இது அப்படின்னு விசாரிக்கும்போது நிறைய பேர் கைது பண்ணும்போது ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோல அந்த அதில் அகமது தார் 22 பையன் வீடியோ என்ன சொல்றான்னா, நான் போய் சொர்க்கத்தை அடைய போறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொர்க்கத்தை அடைய போறேன், என்னோட இத்தனை வருஷத்துக்கான சேவை நான் பிறந்ததுக்கான பலனை அடைஞ்சிட்டேன், நான் இரவே நேரத்துல போய் சேர போறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் சொர்க்கம் தான், என் மூலியமா வந்து நான் இந்தியன் மிலிட்டரி கொஞ்சம் பேரை கொண்டிருக்கேன். அந்த ஒரு இதுல வந்து அந்த ஒரு சந்தோஷத்துலேயே வந்து அவன் இறந்துருக்கான். அப்ப அந்த பையனை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அந்த பையன் மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்க்கு எதிராக செயல்பாடு பண்ணி வச்சிருப்பாங்கிறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி இது மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் காஷ்மீர் இடத்துல புல்வான இடத்துல தான் வந்து இருந்துட்டு இருந்திருக்கான். இது மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன எதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த இயக்கத்தின் தலைவனா இருக்கிற நசூர் ஆசாத் மேல இது பண்றாங்க. அந்த நசூர் ஆசாத் வந்து என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த நசூர் ஆசாத் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஃபிளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு ஃபிளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நசூர் அசாடோட தீவிரவாத இயக்கத்தில் இருக்க சில பேர் அந்த ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு நீங்க வந்து என்னோட தலைவன், என்னோட இயக்கத்தின் தலைவனா இருக்கிற
இந்த நசூர் அசாடை நீங்க வெளியே விட்டீங்கன்னா மட்டும் தான் இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணிருக்க ஃபிளைட்ல இருக்க மெம்பர்ஸ் நாங்கள் யாருமே கொல்லப்பட மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்தியன் கவர்மெண்ட் அவங்க வெளியே விட்டுருக்காங்க. அவங்க வெளியே விட்டு அவங்க பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான்ல வந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆல்ரெடி இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா இது மாதிரி சம்பவம் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு நடந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வந்து எந்த வித இதுவும் இல்லாம அவங்க ஃப்ரீயா விட்டதுனால இப்படி ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா நடந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. இது மாதிரி இருந்துட்டு இருக்குமா அப்பமா ஹைஜாக் பண்ண ஃபிளைட்டையும் விட்டுட்டாங்க. இது மாதிரி ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருந்த இந்தியா கவர்மெண்ட் மூலமா அரெஸ்ட் பண்ணப்பட்டதைங்க இது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி பட்டுட்டு இருந்த இவன் திரும்பி நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவன் எப்போ அங்க போனானா அப்போது இந்த பிரச்சனை திரும்பி வளர ஆரம்பிச்சது. அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா யூஎன் அசம்பிளில போயிட்டு இவன் மசூர் அசார் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் இவர் மூலியமா நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பெரிய தீவிரவாதி அப்படிங்கிற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வந்து இந்தியன் கவர்மெண்ட் மூலியமா வந்து சார்பா வந்து பேசும்போது ஐஎஃப்சி எல்லாம் வந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுமே ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்காத ரெண்டே நாடு என்னன்னா ஒன்னு சைனா ஒன்னு டர்க்கி. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த மசூர் அசாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தீவிரவாத இயக்கத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுக்குமே கொஞ்சம் ஆபத்து இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி ஜெயில பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இவங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சைனா ஒத்துக்காதுக்கான காரணம் என்னன்னா சைனா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பாகிஸ்தானுக்கு இருந்துட்டு இருக்குங்கிறது வெளிப்படையா வந்து தெரியுதோ இல்லையோ, பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க காம்ப்ரமைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீ வந்து அட்டாக் பண்ணுங்க பாத்துக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து அந்த டைம்ல வளர்ந்து வந்துட்டு இருந்த நாடு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேலே அட்டாக் பண்ணா இவங்க கொஞ்சம் டவுன் ஆவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடு பண்ணிட்டே இருந்தான். துருக்கியும் ஒத்துக்கல. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டே. கிட்டத்தட்ட ஒரு 42 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக உயிர் கொடுக்கறது கூட வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் சேரில் பனியில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க யாரோ ஒரு இயல்பான ஒரு மனுஷன் வந்து இந்த வீடியோ பார்க்கணும், அவனுக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லிட்டு போயிடுங்க கமெண்ட்ல. பாய், தேங்க்யூ.